அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜனவரி மாதத்தில் 14ஆம் தேதிக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, சென்னை சங்கமம் திருவிழாவை தொடங்கி வைத்தவர் யார்? சென்னை சங்கமம் அப்படிங்கிற திருவிழாவை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் பாருங்கள். மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வச்சுருக்காங்க. மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வச்சுருக்காங்க. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 4 நாட்கள் வந்து இந்த திருவிழா அப்படிங்கிறது நடக்குது. ஓகேங்களா, 4 நாட்கள் வந்து நடக்குது. சென்னை தீவு திடலில் நடக்குது. ஓகேங்களா, சென்னை தீவு திடலில் நடக்குது. ஜனவரி 14ஆம் தேதியான இன்று தான் இதை துவங்கி வச்சுருக்காங்க. ஓகேவா. இரண்டாவது வினா, மத்திய அரசின் தூய்மையான நகரங்களுக்கான பட்டியலில் சென்னை எத்தனையாவது இடத்துல இருக்குது? மத்திய அரசின் தூய்மையான நகரங்களுக்கான பட்டியலில் முதலிடத்தில் இருக்குது இந்தூர். ஓகேங்களா, நேற்று பார்த்தோம். ஸோ அதில் சென்னை எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37வது இடத்துல இருக்குது. 2023ஆம் ஆண்டுக்கான பட்டியல் இது. 2022 சென்னை வந்து 44வது இடத்துல இருந்துச்சு. இப்போ 37வது இடத்துக்கு ப்ரொமோட் ஆகிருக்கு. இது 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வாழுற நகரங்களுக்கான பட்டியல். ஓகேங்களா, அதுவே 1 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வாழுற பட்டியலில் 199வது இடம். ஓகேங்களா, 199வது இடம் நம்ம தமிழகம்னு வச்சுக்கோங்க. அடுத்தது, புவிசார் அரசியலில் இந்தியாவின் எழுச்சி என்ற தலைப்பில் கருத்தரங்கு எங்கு நடைபெற்றது? புவிசார் அரசியலில் இந்தியாவின் எழுச்சி என்ற தலைப்பில் கருத்தரங்கு எங்கு நடைபெற்றது? மகாராஷ்டிராவில் நடந்துச்சு. மகாராஷ்டிராவில் நாகபுரி அப்படிங்கிற ஏரியாவில் ஜனவரி 13ஆம் தேதி நடந்துச்சு. ஓகேங்களா, ஜனவரி 13ஆம் தேதி நடந்துச்சு. சிறப்பு விருந்தினராக எஸ் ஜெய்சங்கர் பங்கேற்று இதில் கருத்துக்களை சொல்லியிருக்காரு. இந்திய ரூபாயை எத்தனை நாடுகளில் பயன்படுத்த ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது? நம்ம இந்திய ரூபாயை வந்து எத்தனை நாடுகளில் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம்? நம்ம டாலராக கன்வெர்ட் பண்ண தேவையில்ல, இல்லை அந்த நாட்டு பணமாக கன்வெர்ட் பண்ணாமல் டைரெக்டாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 நாடுகளில் பயன்படுத்த ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதை சொன்னது யாருன்னா மத்திய சட்டத்துறை அமைச்சராக இருக்கிற அர்ஜுன் ராம் மேக்வால் அவர்கள் சொல்லியிருக்காங்க. மத்திய சட்டத்துறை அமைச்சராக இருக்கிற அர்ஜுன் ராம் மேக்வால் சொல்லியிருக்காங்க. இந்திய ரூபாயின் 100 ஆண்டு கால பயணம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கருத்தரங்கம் தில்லியில் ஜனவரி 13ஆம் தேதி நடந்துச்சு. அந்த கருத்தரங்கத்தில் தான் இதை வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, 35 நாடுகளில் நம்ம பயன்படுத்திக்கலாம். அடிலைடு சர்வதேச டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? அடிலைடு சர்வதேச டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஜிரி லெஹா அப்படிங்கிறவர் தான் பட்டம் அடிச்சிருக்கார். ஓகேங்களா, ஆடவர் பிரிவில். அதுவே மகளிர் பிரிவில் ஆஸ்டஃபென்கோ அப்படிங்கிறவங்க அடிச்சிருக்காங்க. ஆடவர் இரட்டையர் பிரிவில் ராஜீவ் ராம் ஜோ சாலிஸ்பரி அப்படிங்கிற ஜோடி வந்து ஆடவர் இரட்டையர் பிரிவில் தங்கம் அடிச்சிருக்காங்க. அதுவே ஹோபர்ட் இன்டர்நேஷ்னல் டென்னிஸ் போட்டியில் மகளிர் பிரிவில் அமெரிக்கா வீராங்கனை எம்மா நவரோ அவங்க தங்கம் அடிச்சிருக்காங்க. ஆக்லாந்தில் நடந்த ஏஎஸ்பி கிளாசிக் டென்னிஸ் போட்டியில் சிலி நாட்டை சேர்ந்த அலஜாண்ட்ரோ டபிலோ அப்படிங்கிறவங்க தங்கம் அடிச்சிருக்காங்க. ஓகேங்களா. ராமர் கோவிலின் கும்பாபிஷேகத்தன்று அரசு ஊழியர்களுக்கு சிறப்பு இடைவேளை தந்துள்ள நாடு எது? ராமர் கோவிலோட கும்பாபிஷேகம் நடக்க போகுது ஜனவரி 22ஆம் தேதி. அப்போ அரசு ஊழியர்களுக்கு சிறப்பு இடைவேளை தந்துள்ள நாடு அப்படின்னா மொரீஷியஸ் தான். ஸோ மொரீஷியஸில் பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு மத்தியானம் 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் சிறப்பு இடைவேளையாக லீவு கொடுத்துருக்காங்க இந்துக்களுக்கு மட்டும். ஓகேங்களா. ஸோ மொரீஷியஸில் பார்த்தீங்க அப்படின்னா 48.5% பேர் இந்துக்களாக இருக்கிறாங்க. அவங்க மொத்த மக்கள் தொகையில் 48.5% பேர் இந்துக்களாக இருக்கிறாங்க மொரீஷியஸில். தைவானின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார்? தைவானின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கவர் யாருன்னா லாய் சிங் டே அப்படிங்கிறவர் தான். இவர் முழுக்க சீன எதிர்ப்பாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. சீன எதிர்ப்பாளர். ஓகேங்களா. ஸோ இவர் சேர்ந்த கட்சியும் அதுதான். ஸோ இந்த கட்சியோட முன்னாள் தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய் இங் வென் அவர்கள். ஸோ இவருங்க வந்து 2 டைம் வந்து அதிபராக இருந்திருக்காங்க. ஸோ தைவானை பொறுத்த வரைக்கும் அதிபரில் நிற்கிறதுக்கு உண்டான வயதை தாண்டினதால் அதே கட்சியை சேர்ந்த லாய் சிங் டே வந்து இந்த முறை நின்னார். ஸோ அவரும் வெற்றி பெற்றிருக்கிறாரு. ஓகேவா. ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு இன்றைக்கி வந்து முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக்கை பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.